விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் கணக்கு போடக்கூடிய கட்சி கிடையாது. நாங்கள் கொள்கை தான் எங்களுடைய தலைவர் தான் கொள்கை, கொள்கை தான் தலைவர். எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கார். மத துவேஷம் உள்ள பாஜகவும் சாதிய துவேஷம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம். கலைஞருடைய கூட்டணியுடைய தலைவராக கலைஞர் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறார். காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ஒரு அஜெண்டாவுக்குள்ள கூட்டணி வாங்குறாங்க. நாங்கள் அதை விரும்ப இல்லைங்க, நாங்கள் எதிர்க்கிறோம்ங்க. அதை எதிர்க்க பற்றி தான் நாங்கள் தீர்மானமே போட்டிருக்கோம். இனி ஒரு காலத்திலும் பாஜகவோடு என்ன செய்யக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்களே, இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணியில் இருக்கும்போது கூட நீட் விவகாரத்தில் 7.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருல. நான் என்ன சொல்லலாம்னா, எடப்பாடி பழனிசாமியை போய் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாமா? அண்ணா எடப்பாடியார அவர் அதிமுகவை அமித்ஷா திமுகவை மாற்றி எத்தனை வருஷம் ஆகிட்டது? நானே சொல்கிறேன், விசிகாவுடைய மாநில செயலராக சொல்கிறேன். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்துதான் இந்த திராவிட பாரம்பரிய ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியின் போதுதான் இன்னைக்கு திராவிட மண் மேலே வந்திருக்கிறது. அதை கடப்பாறையை போட்டு உடைத்து உங்கள் முதுகிலே சவாரி செய்து பாசிசம் இந்த மண்ணை, தமிழ் மண்ணை ஆள்கொள்ள முயற்சிக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய யார் எங்கே போவா, எவ்வளோ வரும், பேரம்னா, அதாவது சீட்டு பேரத்தை சொல்கிறேன், சீட்டு பேரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் விஜயனுடைய அந்த ஆர்ப்பரிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் க்ரௌடை நாலா பக்கமும் சிதற விட்டுட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் மத்தியில் விசிகா எப்படி தேர்தல் எதிர்கொள்ள போகிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் கணக்கு போடக்கூடிய கட்சி கிடையாது. நாங்கள் கொள்கை தான் எங்களுடைய தலைவர் தான் கொள்கை, கொள்கை தான் தலைவர். எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கார். மத துவேஷம் உள்ள பாஜகவும் சாதிய துவேஷம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம். தெளிவான ஸ்டேட்மெண்ட். 2024 நாடாளுமன்றத்தில் இதான் ஸ்டேட்மெண்ட். 2021 2021 அந்த சட்டமன்றத்தில் இதான் ஸ்டேட்மெண்ட்டு. எங்கள் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இருக்குது. நீ 100 சீட்டு இல்லை 200 சீட்டு தந்தால் நாங்கள் பாஜக போக மாட்டோம். தெளிவான கருத்தில் இருக்கிறோம். ஒன்று இல்லை, போனவங்கள ஒரு கட்டத்தில் கட்டத்தில் ஆமாம், இதையே சொல்லிட்டு இருங்க. இதையே சொல்லி போனவங்க எப்படி போனோம்? எல்லாமே வரலாறு இல்லை, எப்படி போனோன்னு கேட்குறேன். எப்படி போனோம்? சரண்டர் ஆகி, எடப்பாடி மாதிரி சரண்டர் ஆகி கூலை கும்பிட்டு போனோமா? சிஏஏ, என்ஆர்சி போன்ற சிறுபான்மை எதிரான சட்டங்களை கையெழுத்து போட்டோமா? அவன் சொன்னதுக்கு தலையாட்டிட்டு இருந்தாமா? இல்லை. வாஜ்பாய் காலத்தில் இங்கே ஒரு கூட்டணி இருக்கிறது. கலைஞர் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறது. கலைஞருடைய கூட்டணியுடைய தலைவராக கலைஞர் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறார். காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது காமன் மினிமம் ஒரு அஜெண்டாவுக்குள்ளே கூட்டணி வாங்குறாங்க. நாங்கள் அதை விரும்ப இல்லைங்க, நாங்கள் எதிர்க்கிறோங்க. அதை எதிர்க்க பற்றி தான் நாங்கள் தீர்மானமே போட்டிருக்கோம். இனி ஒரு காலத்திலும் பாஜகவோடு என்ன செய்யக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது. எந்த நிலைமை சேர்ந்தோம்? ப்ராக்ரெசிவ் அலையன்ஸில் இருந்த அப்போ என்டிஏ ஒன்று உருவாச்சு இல்லை? அப்போ எந்த மாதிரி தீர்மானம்? ஆர்டிக்கிள் 370 காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, கடிவாளம் போடுறாரு. பொது சிவில் சட்டத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது, எந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதியை பற்றி நீங்கள் வாய் திறக்கக்கூடாது. இவ்வளோ கண்டிஷன் போட்டு வாஜ்பாயை கடிவாளம் போட்டு தான் சேர்றாங்க திமுக. எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்கிறது தான் நாங்கள் தீர்மானம் போடுறோம். எங்கள் கட்சியை கூப்பிட்டு ஒரு காலமே என்ன செய்யக்கூடாது. இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. 2014 சேர்ந்துருக்க முடியும். உண்மையிலே நாங்கள் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆளாக இருந்தால், அவங்க மயில் இரகால வருட ஆளாக இருந்தால், வெளியில் வீரவாசமாக பேசிட்டு அண்டர் கிரவுண்டில் பாஜக கூட டீல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருந்தால் 2014 நாங்கள் சேர்ந்துருக்க முடியுமே? சேரவில்லை. 2019 சேர்ந்துருக்க முடியுமே? சேரவில்லை. 2024 சேர்ந்துருக்க முடியுமே? சேரவில்லை. எங்கள் பாஜகவோட. சரி, இப்போ என்ன கெட்டு போச்சு? இப்போ 2 பேர் நாங்கள் எம்பி இருக்கிறோம். இப்போ எங்கள் தரப்பில் எழுச்சி தமிழ் தலைவர் திருமாவளவன் அவர்களும் எங்கள் அண்ணன் ரவிக்குமார் 2 எம்பி. இன்றைக்கு பாஜகவோட எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? மக்கள்
ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் என்ன செய்யறோம், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை தான் நம்ம எடுப்போம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். வரலாறு தெளிவாக பதில் செஞ்சிருக்கோம். நீங்கள் வரலாறுண்டா வரலாற்றில் தெளிவாக பதில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு வந்து எங்கள் கட்சி கொஞ்சம் கன்சிப்ட்னா போதும், பல்லாயிரக்கணக்கான கோடியை கொட்டு குவித்து எங்கள் 2 எம்பிக்களை என்ன செய்வாங்க, கட்சியுடைய 2 எம்பிக்களையும் அமைச்சராக்கி அழகு பார்க்க பாஜக தயார். நாங்கள் வந்து காலால் எட்டி மிதிச்சிட்டு இருக்கிறோம். வரலாறு ஆகிட்டேன். நீங்கள் ஒரு காலத்தில் வச்சிங்க தானே, இப்போ இல்லைப்பா, ஒரு காலத்துக்கு கிடையாதுப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்களே. இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணியில் இருக்கும்போது கூட நீட் விவகாரத்தில் 7.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருல. இப்போ இந்த திமுக ஆட்சிலாம் அதை எக்ஸ்டெண்டாச்சும் பண்ண முடிஞ்சுதா? சட்ட போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் அப்பீல் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது அதிகம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கூட்டணியில் இருந்தும் 7.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து ஒரு 600-700 பசங்க படிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் கம்பேர் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்லலாம்னா, எடப்பாடி பழனிசாமியை போய் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாமா? அண்ணன் எடப்பாடியார அவர் அதிமுகவை அமித்ஷா திமுகவை மாற்றி எத்தனை வருஷம் ஆகிட்டது? நீட்டு தேர்வா எதிர்ப்பு அப்படின்னாரு. சரி, நீட்டு தேர்வு நீங்கள் பெற்று தர வேண்டியதானே. திமுக கையால் அவங்க அப்பா சொல்ல போனால் விடியா திமுக அரசு அப்படி தான் டைட்டில் போடுறாங்க. விடியா திமுக அரசு கையாளாத ஸ்டாலின் கவர்மெண்ட்டு முடியலல்ல. இப்போ உங்களுக்கு இணக்கமாக தானே இருக்கிறீங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே இருக்கிறீங்க. அவங்க கட்சியை காவுடுக்க அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. இப்போ அமித்ஷாட்ட பேசி மோடிகிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு தந்துருங்களேன், அது செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் கையெழுத்து போடுவார், காஷ்மீருடைய சட்டமன்றத்தை அதை வந்து என்ன செய்யணும், டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் தீர்மானம் வைக்கிறார். இப்போ என்ன செய்யறாரு, ஓடி போய் கையெழுத்து போடுறாரு. உனக்கு என்ன அவசியம் வந்துட்டு? காஷ்மீருடைய அந்த சட்டசபையை டிசால்வ் பண்ணணும், 2 அதாவது யூனியன் டெரிட்டரியாக மாற்றணுங்கிற தீர்மானத்தில் நீ போய் கையெழுத்து போடுற? அந்தளவுக்கு அடிமை சாசனமா? மோடியா லேடியா வாழ்ந்து சவால் விட்ட அந்த ஜெயலலிதா அம்மா இருந்த அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு, அந்த பொதுச்செயலாளர் சீட்டில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்குறோம். சிஏஏ என்ஆர்சி சிறுபான்மையின் பாதுகாப்பு தானே எடப்பாடி. சிஏ என்ஆர்சி கையெழுத்து போட்டிங்க. வேளாண் திருத்த சட்டம், நான் விவசாயின்னு சொல்கிறாரு எடப்பாடியார். ஏன் வேளாண் திருத்த சட்டம் போய் கையெழுத்து போட்டிங்க? வேளாண் திருத்த சட்டம் வந்து விவசாய ஊக்கம் சட்டமா? டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறான் விவசாயி, ஒரு விவசாயியுடைய மகன் என்று சொல்லி கையெழுத்து போடுறாரு. அப்போ எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அவரை பாதுகாக்க வேண்டும். அவருக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் கேஸுகளை என்ன செய்யணும், அதை பாதுகாக்கணும். எந்த நிலைமைக்கு நாங்கள் இறங்கிடுவோம் அப்படின்னு இறங்கி இன்றைக்கி வந்து டிடி விட்டாச்சு, சசிகலா அம்மா வெளியே விட்டாச்சு, ஓபிஎஸ் வெளியே விட்டாச்சு, யார் என்ன செங்கோட்டையனை வெளியே விட்டாச்சு, இனி யார் வெளியே போகிறான்னு தெரியல. அதில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் வந்து திறந்தாலும் நான் போகலை. நான் மாநில ஒரு சிலராக இருக்கிறேன். அதனால் எடப்பாடியார் வந்து திருந்த வேண்டும். நாங்கள் அவங்களை கரிசனமாக சொல்கிறோம், நாங்கள் கரிசனையாக சொல்கிறோம். எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. ஆனால் நீங்கள் எதிரியோட கை போட்டுக்கிறீங்க. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து மரணமாயிட்டார். அந்த உடல் வந்து கிடத்தப்பட்டிருக்கிறது. கலைஞர் பார்ப்பதற்காக செல்கிறார். கலைஞர் பார்த்து விட்டு சோகமாக திரும்புகிறார். அப்போ மைக்கை நீட்டுறாங்க கலைஞருக்கு முன்னாடி யார், பத்திரிக்கையாளர்கள். இப்போ உங்கள் மனநிலைமை என்ன? ஜெயலலிதா அம்மா இறந்துருக்கிறாங்க, அந்த சுச்சுவேஷனை பாருங்கள். பெருங்கொண்ட கூட்டம். கலைஞர் பதில் சொல்கிறார், நான் தமிழ்நாட்டை ஜெயலலிதா அம்மா ஆளக்கூடாதுன்னு தான் நினைத்தேன். ஜெயலலிதா ஆளக்கூடாது என்று தான் நான் வந்து நினைத்தேனே தவிர அவர் வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கல. இதுதான் திராவிடம், இதுதான் தமிழ் மரபு, இதுதான் தமிழ்நாடு பண்பு. அதைத்தான் சொல்கிறோம். அதிமுக கட்சி இருக்க வேண்டும். அதிமுகங்கிற கட்சி எப்படி திமுக திராவிட பாரம்பரியத்தில் வந்துச்சோ அதை பெரியாருடைய கொள்கையை ஏற்றி போட்டக்கூடிய கட்சி தான் அதிமுகவும். அதிமுகவை சன்னமாக உடைக்கிறாங்க. அதை நீங்கள் காப்பாற்றுக்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் வேறு கட்சி, நாங்கள் விசிகா கட்சி. எங்கள் தலைவர் இப்படி சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? அதிமுக அந்த கட்சி இருந்தால்தான் இங்கே தமிழ்நாடு தமிழ் மண்ணாக இருக்கும். திமுக அதிமுகன்னு இருக்க வேண்டும். அப்படி தான் 50 வருஷமாக வந்து இந்த தமிழ்நாட்டை கட்டமைத்தில் அதிமுக பங்கு பெருமங்கு. நானே சொல்கிறேனே, விசிகாவுடைய மாநில செயலராக சொல்கிறேன். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து தான் இந்த திராவிட பாரம்பரியத்தில் அந்த 2 கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியின் போது தான் இன்றைக்கி திராவிட மண் மேலே வந்திருக்கிறது. அதை கடப்பாறையை போட்டு உடைத்து உங்கள் முதுகிலே சவாரி செய்து ஃபாசிசம் இந்த மண்ணை தமிழ் மண்ணை ஆள்கொள்ள முயற்சிக்கிறது. அதுக்கு இடம் கொடுக்காரு எடப்பாடியான்னு சொல்கிறோம். எங்களை திட்டுறாரு, எங்களை வஞ்சிக்கிறாரு, எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த எடப்பாடியாரையும் நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கலைஞர் தலைமையில் அமைந்த அந்த கூட்டணி நீங்கள் வந்து முடிச்சு போகிறதா இருந்தால் இதில் வீடியோவில் கமெண்ட் பண்ணக்கூடிய சகோதரர் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து உங்களுடைய டிக்னிட்டி குறைச்சினமாக ஆயிரும். அதனால் வந்து அந்த அரசியல் என்பது வேறு.
அந்த சுச்சுவேஷன் என்பது வேறு. அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளே போனோமா? அதற்கு பிறகு இந்த திமுக கூட்டணி கட்சிகளோ எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஒரு காலம் உள்ளே போய் எதிர்த்துல நிற்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 98 99 நடந்த மேட்ரு இது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க. அதற்கு பிறகு நாங்கள் தெளிவாக தீர்மானம் போட்டு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது பாஜகவோடு மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணியில் பிஜேபி வந்தால் இப்போ சொல்கிறோம் திமுக கூட்டணிக்குள்ளே பாஜக வந்துச்சு நாங்கள் வெளியே போயிடுவோம் சார், பிசிகா இருக்காது சார். இப்படி சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ள தலைவர் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ கட்ஸ் வேணும், எவ்வளோ தில் இருந்தால் அப்படி சொல்ல முடியும். அப்படி தில்லான தலைவர் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. எடப்பாடியாரெல்லாம் போட்டு இதில் கம்பேர் பண்ணி அதுக்கு நான் பதில் சொல்லி ஓரளவு சொல்லிட்டேன். இன்னும் டெப்த்தாக சொன்னால் இன்னும் நேரம் போயிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை எங்கள் கூட்டணியிலையோ எங்கள் தலைவர் பக்கத்துலேயோ கம்பேர் கூட எடப்பாடியாக பண்ண முடியாது இந்த விஷயத்தில். சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி.